அவங்க ஆட்சி முடிய போகுது. யாரு எம்எல்ஏனுங்களே என்ன சில பேருக்கு தெரியாத இருக்காங்க. நாட்டுல மண்ணெண்ண வாங்குறது தான் கஷ்டம், எம்எல்ஏ ஆகிறது ரொம்ப ஈஸி. நீங்க ஜெயிச்சு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மனப்பான்மை இருக்கும்போது நான் அடுத்தவங்களுக்கு போடுவேனா? நான் உனக்கு தான்ப்பா ஓட்டு போட்டேன். நீ எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறத தான் ஓட்டு போட்டேன். ஓட்டு கேட்கற வரைக்கும் கேட்பாங்க, ஓட்டு கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கேட்க வர மாட்டாங்க. இருக்கிறவன் குடுக்கலனாலும் பரவாயில்ல, இல்லாதவங்க கிட்ட புடுங்காதீங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க பைப் அவுட் ஆனாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல அவங்களுக்கு பதவி பயத்தை காட்டணும். என்ன நல்லது பண்ணிருக்காங்க? செய்யறேன் போடுங்கன்னாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா தான் சமத்துவம், பள்ளத்தை வெட்டி மேட்ல போட்டா அது படுகுடி. உண்மையா உடைக்கிறாங்கிறவங்க ஜெயிச்சு வரணும், நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஆள்தான் நமக்கு வேணும். நம்ம தொகுதியில மாற்றம் வரணும். ஐயோ, அதுக்கு சந்தோஷங்க எனக்கு. சரிங்க, நீங்க சொல்றது எனக்கு சந்தோஷம். நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுவாங்க. நீங்க ஜெயிச்சு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மனப்பான்மை இருக்கும்போது நான் அடுத்தவங்களுக்கு போடுவேனா நான் நினைக்கும் போது. சரி, ரொம்ப நன்றி. 150 ரூபாயில இருந்து இப்ப 2600 சம்பளம். என்ன பர்மனன்ட் சும்மா டெம்பரரி பண்ணிட்டு தான் இருக்கோம். வீடு தரோம், நாங்க வீடு கொடுக்குறோம். என்ன நல்லது பண்ணிருக்காங்க? செய்யறேன் போடுங்கன்னாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா? வீடு கட்டினாங்களா? அதுக்கு ஒரு கதவு போட்டு கொடுத்துருக்காங்களா? ஒரு நிலம் வச்சு கொடுத்துருக்காங்களா? என்ன வச்சு கொடுத்துருக்காங்க? திரும்பவும் அவங்களே வந்தா நல்லது செய்வாங்கன்னு நம்புறீங்களா? போட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க நல்லது செய்யறாங்க, கெட்டது செய்யறாங்க, எதை செய்யறாங்க, நம்மளுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு போட வேண்டியதான். அதான் சுயேட்சையா மக்கள் நம்பி உங்களுக்காக தான் நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறேன். நீங்க சொன்னதுக்காகனாலும் நான் போடுறேன். நான் சுயேட்சை தனிச்சு நிக்கிறேன். மக்கள்ல ஒரு ஆளா கட்சி ஜாதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ஓட்டு போடுவீங்களாக்கா? போடுவோம். செய்யறேன்னு சொன்னா போடுவோம். அவங்க மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு போனீங்க என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு. இல்ல, அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா நான் வந்துருக்கவே மாட்டாங்க. புரியுதாக்கா சொல்றது? சரி, புரியுது. நம்பிக்கைலாம் நீங்க உங்க ஓட்டை எனக்கு போடுவீங்களா? போறேன். சரிக்கா, உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். ஓட்டு கேட்கற வரைக்கும் கேட்பாங்க, ஓட்டு கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கேட்க வர மாட்டாங்க. அவங்க பாட்டு ஜெயிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. அதை மாத்துறதுக்காக தான் நான் வரேன். சரிக்கா, இந்த ஒரு தடவை உங்க ஓட்டு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு பண்ணுங்க. சரியா? செய்வீர்களா? செய்வோம். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன், துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான், அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றி கண் திறப்பான். தமிழன் வீர உரிமையை கேட்டாலே அதிகாரத்தின் மேல மிரட்டுறாங்க நம்மள. ஏற்கனவே இருக்கிறவங்க பைப் அவுட் ஆனாதான் புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். வீடு சரியானா ஊர் சரியாகும், ஊர் சரியானா நாடு சரியாகும். அப்படியே மாத்திட்டு போகலாம். ஸ்டெப்பா போக வேண்டியதான். மாற்றங்கள் வேணும் தான். கண்டிப்பா செய்ய முடியும். தலைமையிலயும் மாற்றம் வேணும், இங்கேயும் மாற்றம் வேணும். நம்ம 234 தொகுதியை மாத்த முடியாட்டாலும் பரவாயில்ல, ஒரு தொகுதி மாற்றணும். நம்ம தொகுதியை வச்சு நம்ம மாத்தணுங்கிறத என்னோட நோக்கம். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க? எங்க வீட்லயே மாற்றங்கள் வந்தா எல்லாமே நாங்க ஓட்டு போடுவோம். எங்க வீட்லயே ஒரு 4-5 ஓட்டு இருக்கு. வந்தாலும் கண்டிப்பா போடுவோம். நிக்கிறேன் சுயேட்சை எம்எல்ஏவா, உங்களை கட்சியெல்லாம் எதிர்த்து. நாங்க கட்சிக்காக ஓட்டு போடுறதே கிடையாது. உங்க ஓட்டு எனக்கு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். போட்டு தான் வச்சிருக்காங்களே, அது போட்டு போற 2 மாசம் ஆகுது. இன்னும் வந்து தார் ஊத்தல. பசு வசதி எல்லாம் இங்க இல்ல. அப்புறம் எதுக்குமா நீங்க ஓட்டு போடுறீங்க? என்ன செய்யறது? அப்புறம் நாங்க இருக்கணும்னு அத்தாச்சிக்கு போட்டு தானே ஆகணும். நாங்க செத்து போயிட்டோம் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு தானே. சரி, ஓகே, ரொம்ப நன்றி ஜி. தேங்க்ஸ் ஜி. வருவாங்க, இந்த மாதிரி ஓட்டு கேட்பாங்க, போவாங்க, அவ்வளவுதான். மறுபடியும் என்ன பண்ணாங்க, அந்த ஆலோசனை பண்ணிட்டு அப்படியே வண்டியிலே வணக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்க குறைகள் என்னன்னு அதை நேரடியா வந்து கேட்டு நேரடியா செஞ்சாங்கனாலே ஒண்ணும் இல்ல, அவங்களோட முடிச்சுக்கிறாங்க. அதோட முடிஞ்சு போடுது. இன்னும் யார் எம்எல்ஏன்னு தெரியாது மக்களுக்கு. அவங்க ஆட்சி முடிய போகுது. இன்னும் 10 மாசமே 8 மாசமே தான் இருக்கு, முடிய போகுது. இன்னும் யாருமே தெரியாது, யாருமே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்காங்க. வீடு தராங்க, வீட்டையே கட்டி முடிச்சா கடனை வாங்கி வீடு போட்டு கொடுக்கல. உங்களுக்கும் தரோம், உங்க பையனுக்கும் தரோம்னாங்க. ஒருத்தர் கூட போட்டு கொடுக்கல. கடனாளியா தான் ஆனும். அதனால சேர்மப்பட்டு தான் கடன் அடைக்கிறோம். எல்லாமே யார் மேல நம்பிக்கை எல்லாமே மனசு ஒளிஞ்சு போய். இத்தனை ஆண்டு காலம் அவங்க நம்புனீங்கல்ல, இந்த ஒரு தடவை உங்களை நம்புறோம். உங்களை நம்புறோம்.